ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்கள் ஆதி. கார்ட்டூன்ஸ் பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுதுல்ல. இந்த சேனலில் ஆரம்பிச்சுட்டு அதுக்காக தான். பட் அதை தவிர்த்து நிறைய கண்டென்ட் போட்டேன். பட் இதுக்காக தான் நான் மெயினாக வந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கி சேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜாக்கி அட்வென்ச்சர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் அதில் வரக்கூடிய நம்ம 8 அரக்கர்கள், அந்த டீமன் சார்சரர்ஸ், அவங்கள தான் பார்த்தீங்கன்னா worst பெஸ்ட் லிஸ்ட் போட போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 அரக்கர்கள் இருக்காங்க. 8லேயுமே ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருப்பாங்க, அதே சமயத்தில் வீக்கான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீமன் யார், அதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்போ இந்த worst பெஸ்ட் லிஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? அண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அரக்கர்களோட ஹிஸ்ட்ரி, அந்த வரலாறை பற்றி கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம். அவங்களாம் யார் என்னன்னு. பழங்காலத்தில் சைனாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 அரக்கர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் ஷிண்டோ. அவங்க எல்லாருமே சேர்ந்து சைனாவை ரொம்ப கொடூரமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கொடூரத்தை பொறுக்க முடியாத மக்கள் 8 பயங்கரமான விசார்ட்ஸ் ஆர் இம்மார்டல்ஸ், இம்மார்டல்ஸை கூப்பிட்டு இவங்க 8 பேரையுமே பார்த்தீங்கன்னா அடைச்சி வைக்கிறாங்க. நெதர் வேர்ல்டு அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல பேங்கோ பாக்ஸ் மூலமாக இவங்களை அடைச்சி வச்சிடுறாங்க. ஸோ 8 பேர்த்துக்கும் 8 கதவுகள். அந்த கதவுக்கு சாவியாக அந்த பேங்கோ பாக்ஸ்ன்ற ஒன்றை உருவாக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த 8 கதவுக்கு சாவியாக பேங்கோ பாக்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல அடைச்சி வச்சிடுறாங்க. பட் ஷிண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறா. வெளியே வந்து எகைன் சைனாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சாஸ்திரர் வந்து ஷிண்டுவை பார்த்தீங்கன்னா கல்லா மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சக்தி கொடுத்த எல்லா மந்திரக்கற்களையுமே எடுத்து அடைச்சு, எல்லா மந்திரக்கற்களையுமே எடுத்து பூமியோட 4 மூலையிலையுமே பதுக்கி வச்சிடறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அரக்கர்களோட வரலாறு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாக்கி சான் சீரீஸில் அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். 8வது இடத்துல பார்க்க போகிறது சிஓ, அதாவது விண்ணரக்கன். இந்த விண்ணரக்கன் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேயே ஒரு வீக்கான டீமன்னா அது இந்த பயபுல தாங்க. ரொம்ப வீக்காக இருப்பான். அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா இவனுமே ஒரு டீமன் சாஸ்திரர் தான். அந்த சாஸ்திரர் மேஜிக் அபிலிட்டிஸ்லாம் இவனுக்கு இருக்குது. பட் ஸ்டில் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்ஸ்ட்ரா எந்த பவரும் இல்லைன்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பயபுல பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வவ்வால் மாதிரி இருப்பான். அதனாலேயே எனக்கு பிடிக்கும். பேட்மேன், இந்த மாத்மேன் எல்லாம் எனக்கு ரிமைண்ட் பண்ணுவான். பார்க்கறதுக்கு அதெல்லாம் நல்லா இருப்பான். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பறக்கிறத தவிர்த்து வேறு எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியுமே கிடையாது. மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி எலமெண்டல் பவர்ஸுமே கிடையாது. மற்றவங்களாம் ஈஸியாக அவனை கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வீக்கான பயலாக தான் வந்துட்டு இருப்பான். மந்தர்கள் வச்சிருக்க ஜூலிக்கிட்டே அவன் தோத்து போயிட்டானா இப்போ இந்த பயவில் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு வீக்காக இருப்பான் அப்படின்னு. அண்ட் இவனுக்கு பாட்டுனா சுத்தமாக பிடிக்காது. ஐ மீன் மியூசிக்னா பிடிக்காதான். அதனால தான் இவனுக்கு வீக்னஸாக ஃப்ளூட்டை வச்சிருப்பாங்க. ஃப்ளூட்டை யூஸ் பண்ணி தான் இவனை அடிச்சிருப்பாங்க. அண்ட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பயவில் ரொம்ப வீக்காக இருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவனை 8வது பிளேஸில் போட்டிருக்கேன். அண்ட் 7th பிளேஸில் பார்க்க போகிறது போக்காங், அதாவது மலையரக்கி. இவளுமே ஒரு டீமன் சாஸ்திரர் தான். பட் இவளுக்குமே எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியும் இல்லாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இவளுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எபிலிட்டி, எலமெண்ட் பவர்லாம் கிடையாது. அவளுமே பார்த்தீங்கன்னா ஆனால் பார்க்கறதுக்கு பயங்கர பெருசாக இருப்பா. இந்த எல்லா டீமன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கிறதுனா அது கண்டிப்பாக இவ தான். இவளுக்கு சாப்பாடு மேலே பயங்கர அப்சஷன் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஈவன் நெதர் வேர்ல்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களே, வெளியே வந்த உடனே சாப்பாடுங்க அப்படின்னு தான் கேட்பா. அந்த அளவுக்கு சாப்பிட்டு இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா. அண்ட் மற்ற டீமன்ஸோட கம்பேர் பண்ணும்போது உருவத்தில் இவ தான் ரொம்ப பெருசு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவள் கையை காலை வீசி சண்டை போடணும்னு அவசியமே இல்லை. ஆப்போசிட்டில் யாரும் எதிரி வந்தாங்கன்னா பிடிச்சி அவங்கள லப்புன்னு முழுங்கிடுவா. அதுதான் இவளோட ஸ்பெஷல் எபிலிட்டியே. அண்ட் உருவத்திலையும் பெருசாக்கறனால அப்சல்யூட்லி மேபி அது ஒரு ஃபைட்டில் அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவளுக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டிஸ்லாம் கிடையாது. உருவத்தில் பெருசாக இருப்பா அண்ட் நிறைய சாப்பிடுவா. அதுதான் இவளோட பவரே. அண்ட் இவளை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் உடுக்கையை யூஸ் பண்ணி தான் அடைக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அடுத்து 6வது இடத்துல பார்க்க போகிறது சியாங் ஃபுங், அதாவது காத்தரக்கன். சாதா காற்று இல்லை, புயல் காற்று. அண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா காற்று பவர் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இது வாயா இல்லை ஃபேனா அப்படின்ற மாதிரி எதுக்கு வர எதிரிங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஊதி தள்ளிடுவான். ஐ மீன் லிட்டரலாக ஊதி தள்ளிடுவான். ஸோ வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா காற்று இவனால் தொடர்ந்து வேகமாக புயல் வேகத்தில் ஊதிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் இவனால் காற்று இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்ம கிட்ட காட்டல. லைக் அவதார் லாஸ்ட் டைம் வர மாதிரி கையை காலை நீட்டி அப்படியே காற்றை வளைப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாயிலேருந்து காற்றை ஊதுவான். ஊதியே பார்த்தீங்கன்னா எதிரிங்களை துரத்தி விட்டுருவான். அண்ட் அந்த வாயிலேருந்து காற்று யூஸ் பண்ணியே இவனால் ட்ராவலும் பண்ண முடியும். அண்ட் அந்த நெதர் வேர்ல்டில் காற்று யூஸ் பண்ணி தான் அவன் ஸ்பீடாக போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த காற்றை அவனோட மொபிலிட்டிக்குமே அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இவனை பார்த்தீங்கன்னா ஒரு விசிறியை யூஸ் பண்ணி அடைச்சிருப்பாங்க. ஸோ காற்றறக்கன காற்று வீசுகிற விசிறியை வச்சு அடைச்சிருக்காங்க. முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி விசிறியை வச்சு இந்த பயபலை அடைச்சிருந்திருக்காங்க. அண்ட் இவனுக்கு காற்று ஊதுற பவர் மட்டும் தான் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற பவர் பெருசாக இருக்கிற மாதிரி காட்டப்படாதனால தான் இவனை 6வது இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் 5வது இடத்துல பார்க்க போகிறது சாங்ஸோ, அதாவது இடியாரக்கன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பயபலை எபிசோடு பார்த்த மாதிரி எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லைங்க. ஞாபகம் இருக்குது, ஒரே டைம் தான் பார்த்தேன். ஒரு டைமோ 2 டைமோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. இந்த எபிசோட் நானும் தமிழ் டப்பிங்கில் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்தளவுக்கு இந்த எபிசோட ரொம்பவே கம்மியாக தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடியாரக்கனுக்காகவே அந்த எபிசோட நான் போய் திரும்ப ரீவாட்ச் பண்ணேன். எபிசோட பார்க்கும்போது எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகம் தான் இருக்கே தவிர மற்றபடிக்கு பார்த்த மாதிரி பெருசாக ஞாபகம் இல்லை. ஞாபகம் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை டெலிகாஸ்டே பண்ணலையான்னு தெரில. எப்படி இருக்கீங்க அண்ணா?
எங்கேயோ பார்த்துருக்கேன். பட் இப்போ இந்த இடியாரக்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவன் தான் பார்க்குறதுக்கு பயங்கர பல்காக ஒரு ஃபைட்டர் மாதிரி எடுத்துகிட்டு இருப்பான். ஃபிசிக்கே பார்க்க சூப்பராக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸு போட்ட டிமான்கள்லாம் இவனுமே ஒருத்தன் ஆர்மர் பிளேட்ஸ்லாம் வச்சு பார்க்குறதுக்கே பயபுல மாசாக தான் இருந்துட்டு இருப்பான். அண்ட் இவனால் தண்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். உண்மையிலேயே ஒரு கூலான எபிலிட்டி. அண்ட் இந்த இடியாரக்கனால வெதரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இடியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இவனால் வெதர்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். வெதரை கண்ட்ரோல் பண்ணனா டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா அந்த இடி பவர் இன்னுமே பயங்கரமாக தான் இருக்கும். வானத்தில் வந்த இந்த இடி மின்னலையும் இவனால் ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளுநர் மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் இவனை அடக்கி யூஸ் பண்ண பொருள் பார்த்தீங்கன்னா கேஸ்டனட், கிட்டத்தட்ட சிப்பி மாதிரி இருக்கிற அதுவுமே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை யூஸ் பண்ணி தான் இந்த பைபிளில் அடைச்சிருப்பாங்க. எவ்வளோ பயங்கரமான ஆளை சப்ப பொருளை வச்சு அடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாலாவது இடத்துல பார்க்க போகிறது டாய் குய், அதாவது எர்த் டீமன். பைபிளை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருப்பாங்க. அண்ட் என்னோட ஃபேவரட் டீமன் இவன் தான். பார்த்தீங்கன்னா பையன் பார்க்கறதுக்கே நல்ல பல்காக பயங்கரமாக கிட்டத்தட்ட ஏதோ ஒரு மாடு மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. அண்ட் இவனால் பூமியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் பூமியை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவனால் பூமிக்குள்ளே தோண்டி எங்கே வேணால் பார்த்தீங்கன்னா மண்ணொலிப்பா மாதிரி ஊந்து வந்து பூமிக்குள்ளேயும் அவனால் ஊடுருவ முடியும். அண்ட் பார்த்தீங்கன்னா பாறைகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். லிட்டரலாக பூமியவே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. அண்ட் அந்த பவர் யூஸ் பண்ணி இவனால் பூகம்பத்தை கூட வர வைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, பூமி கடியில் போய் பூகம்பத்தை வர வச்சானா அவ்வளோதான், பூமியை பிறந்துட்டு எல்லாம் உள்ளே போக வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமன் தான் இவன். பட் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டீமனுக்கு ரொம்பவே சாதாரண வீக்னஸ் காட்டியிருப்பாங்க. பூக்கள் தான் இவனோட வீக்னஸ். அதாவது இந்த பயலுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிற எந்த ஒரு விஷயமுமே பிடிக்காதான், அசிங்கமாக இருக்கிற விஷயங்கள் தான் பிடிக்குமா. அதனாலேயே அவனுக்கு பூவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனாலே அந்த பொருளை வச்சே இவனை அடைச்சிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா இவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஜாக்கிக்கே பார்த்தீங்கன்னா அந்த 8 இம்மார்ட்டல்ஸோட ஒரு ஆர்மர் கிடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதோட பவர் யூஸ் பண்ணி தான் ஜாக்கி அவன் கூட ஈக்குவலாக சண்டை போடுவார். இல்லைனா ரொம்ப கஷ்டம் அவனெல்லாம் அடக்கிறது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமன் தான் அவன். அண்ட் இவன் ஒரு டீமன் சாஸ்டர். அப்சல்யூட்லி கண்டிப்பாக அவனுக்கு அப்போ மேஜிக் எபிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ மேஜிக்கல் எபிலிட்டிஸ் அதே மாதிரி பூமியை கண்ட்ரோல் பண்ணுற பவருமே இருக்குது. பவர்ஃபுல்லான ஒரு டீமன் தான். அண்ட் ரொம்பவே சிம்பிளான வீக்னஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 4வது பிளேஸில் போட்டிருக்கேன். 3வது பிளேஸில் பார்க்க போகிறது பாய்ஜா, அதாவது நீர் அரக்கி. ஸோ அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா பூமியிலேயே 70% தண்ணி தானங்க இருக்குது. அண்ட் இவளுக்கு பவருமே தண்ணிக்குள்ளே தான். யோசிச்சு பாருங்கள், தண்ணிக்குள்ளே போய் ஒரு சுனாமியை வர வச்சானா அவ்வளோதான், எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவா. ஸோ அந்த தண்ணியவே கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டி இவகிட்ட இருந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு பாம்பு மாதிரி தான் இருப்பா. பாம்பு மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மெடூசா லுக் இவகிட்ட இருந்துட்டு இருக்கும். இவளோட உடம்பே தண்ணியாக மாறினது தான். தரைக்கு மேலே இவளுக்கு பெருசாக பவர் இருக்காது. ஒரு டைம்லாம் தண்ணி யூஸ் பண்ணி தான் இந்த கேஜுக்குள்ளே போயிட்டு வருது. ட்ரைனேஜ் குள்ளெல்லாம் அப்படி தான் ஈஸியாக எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பா. ஆனால் தண்ணிக்குள்ளே போயிட்டானா உண்மையிலேயே செம ஸ்ட்ராங்கான ஆள் தான். அண்ட் இந்த எபிசோட எனக்கு ஞாபகம் இருக்குது. தண்ணியை வர வைக்கிறதுக்காக லக்ஷ்மி செய்யணும் மந்திரம் போடுவான். இந்த பக்கம் பீமா பார்த்தீங்கன்னா ஹியூமகோகை பிபிசான்னு மந்திரம் போடுவான். அந்த சீனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன வயசில் ஜாலியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டென்ஷனும் பில்டப் ஆகும். அந்த சீனே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் இவளை அந்த எபிசோடில் அடைச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்த எபிசோடில் தான் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அடைச்சிருப்பாங்க. கூடவே ஜூலியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து அவளை எஸ்கேப் பண்ணுற மாதிரி எபிசோடு போகும். ஸோ இவளை அடைக்கிறதுக்கே 2 எபிசோடு எடுத்துகிட்டு இருக்கு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டீமன் தான். அண்ட் அடுத்து செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது சோலன், அதாவது நிலா அரக்கன். ஸோ நிலா அரக்கன் அப்சல்யூட்லிங்க, மற்றவங்களாவது பூமியில் பவர் இருக்குது, இவனுக்கு விண்வெளியில் தான் பவரே இருக்குது. த ரியல் விண்வெளி நாயகன். அண்ட் இவன் நிலாவுக்கு போய் தான் பார்த்தீங்கன்னா அவனோட பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். இவன் நினச்சானா நிலாவையே அழிக்க முடியுங்க. அந்தளவுக்கு இவனுக்கு பவர் இருக்குது. அவனுக்கு வந்த எபிசோட்லேயே ஃபஸ்ட்டு நிலாவை அழிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருப்பான். நிலா அழிஞ்சிச்சுன்னா லிட்டரலாக பூமியுமே அழிஞ்ச மாதிரி தான். அண்ட் இவனுக்கு கிராவிடேஷனை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குது. லிட்டரலாக புவியீர்ப்பு விசையவே அவனால் மாற்றி அமைக்க முடியும். எந்த ஒரு பொருளையும் அவனால் காற்றுல பறக்க வைக்க முடியும். அதோட கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக அவனால் செயல்பட வைக்க முடியும். பைபிளை பார்க்கறதுக்குமே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பான். அண்ட் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இவன் தான் அந்த சார்சரஸோட லீடர் மாதிரியே இருப்பான். 4 கை, நாக்கு வெளியே நீட்டிக்கிட்டு அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த பைபிள தான் லீடராக இருப்பானோ அப்படின்ற மாதிரியே தோணும். அந்தளவுக்கு பைபிளை பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் இதாக இருப்பான். பேசும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக பேசுகிற மாதிரி இருக்கும். பைபிள பவருமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் இவனை அடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. தாமரைப்பூ தான் இவனோட வீக்னஸ்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை ஸ்பேஸுக்கே தூக்கிட்டு போய் அங்கே ஜாக்கி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டியூபெல்லாம் ஸ்பேஸில் எடுத்து பூமியிலேருந்து மந்திரம் சொல்லி இவனை அடைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் அவனை அடைச்சிருந்திருப்பாங்க. அண்ட் அதே எபிசோட் லாஸ்ட்டில் ஜூலி மூன் வாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இவனால் பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா லிட்டராக இவனால் எதையும் பறக்க வைக்க முடியுங்க. ஆட்களையும் பறக்க வைக்க முடியும், எதனா பொருட்களையும் பறக்க வச்சு தூக்கி அடிக்க முடியும். லைக் இப்போ நிலா இருக்கேன், ஐ மீன் பார்த்தீங்கன்னா எர்த் டீமன், அவனால் பார்த்தீங்கன்னா பாறைங்களை தூக்கி அடிக்க முடியும். பாறையை மட்டும்தான் தூக்கி அடிக்க முடியும். பட் இவனால் கிராவிட்டி யூஸ் பண்ணி அந்த பாறையும் தூக்கி அடிக்க முடியும். வேறு எந்த பொருட்களை வேணால் தூக்க முடியும். அண்ட் இவனுக்கு நிலாவை கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருக்குன்னா கண்டிப்பாக அவனால் கடலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. லைக் கடல் அலையெல்லாம் நிலா தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி சப்போஸ் இவனால் நிலாவை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா லிட்டரலாக இவனால் தண்ணியுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்ரெடி 2 டீமன்ஸோட பவர் இவங்கிட்டே இருக்கு. ஸோ அந்தளவுக்கு செம ஸ்ட்ராங்கான ஆள் தான் இவன்.
முதல் இடத்துல பார்க்க போகிறது ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற யாரு? நம்ம ஷிண்டு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான டீமன் அண்ட் இந்த சீரீஸில் அடிக்கடி வந்த நிறைய டைம் வந்த டீமன்னா கண்டிப்பாக அது ஷிண்டு தான். ஷிண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபயர் டீமன். ஸோ ஷிண்டு கிட்ட ஃபயர் பவர் இருக்கு அண்ட் அவள் ஒரு டீமன் சாஸ்டர். ஸோ அவகிட்ட மேஜிக்கல் எபிலிட்டிஸுமே இருக்கு. ஸோ மேஜிக்கல் எபிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இவ ஒரு டிராகன்னா ஃபயர் பவர் இருக்கும் தானே. ஸோ ஃபயர் பவரும் இருக்கு அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா 12 மந்திர கற்களுமே இருக்கு. டீமன் சாஸ்டர் மேஜிக் எபிலிட்டிஸ் இருக்கு, ஃபயர் பவர் இருக்கு, ஃபயர் டீமன் கூடவே பார்த்தீங்கன்னா 12 மந்திர கற்கள். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? கண்டிப்பாக பவர்ஃபுல் தான். பட் மற்ற டீமன்ஸால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஷிண்டுவால பண்ண முடியும். அதுதான் ஷேடோ கான்ஸை சமன் பண்ணுறது. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா வேற எந்த டீமனும் ஷேடோ கான்ஸை சமன் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட காட்டல. ஷிண்டுவால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மௌனி மாஸ்கோட பவரை டேப் இன் பண்ணி தான் ஷேடோ கான்ஸை சமன் பண்ணுற மாதிரி விகடனாக ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தாலும் ஸ்டில் வேற எந்த டீமனுமே இதை பண்ணலையே. இதை பண்ணுற அளவுக்கு கேப்பபிளான ஒரே ஆள் ஷிண்டு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஈவன் கல்லா இருக்கும் போதே ஷேடோ கான்ஸை கண்ட்ரோல் பண்ணுவா. ஸோ டீமன் சாஸ்டர் ஃபயர் பவர் இருக்கு, 12 மந்திர கல்லு கூடவே ஷேடோ கான்ஸையும் சமன் பண்ண முடியும். இவ்வளோ பவர் இருக்குங்க. வேற என்ன வேணும்? பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கு. பட் ஸ்டில் ஷிண்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் பார்த்து பயப்படுற மாதிரி தான் நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீமன் சாஸ்டர்ஸ் எல்லாருமே சிப்ளிங்ஸ், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. ஸோ ஷிண்டு பாசிபிளி கடைக்குட்டியாக இருக்கலாம், அதனால தான் பயப்படுறாளோ. அண்ட் ஷிண்டு தான் வெளியே வந்து மற்ற எல்லா டீமன்ஸையும் விடுவிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருப்பா. அண்ட் ஷிண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே அதிகப்படியான அந்த டீமன் சாஸ்திரா. நம்ம என்ன சொன்ன மாதிரி நமக்கு பரிச்சயமான டீமன் நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேரோட ஃபேவரட் டீமன் சாஸ்திராவும் கண்டிப்பாக ஷிண்டு இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா டிராகோக்கு எதிராகவே சண்டை போட்டு இந்த பூமியை காப்பாற்றுறதுமே ஒரு கட்டத்தில் ஷிண்டு தான். ஸோ ஷிண்டு அதுக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஸோ கண்டிப்பாக முதல் பிளேஸில் ஷிண்டு தான் இருக்கணும். வெல் லிஸ்ட் அவ்வளோ தான். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன டீமன்ஸ் பிடிக்கும் அண்ட் உங்களோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தால் டீமன் வைப்பீங்க. உங்களோட வெத்து டு கெத்து லிஸ்ட்டை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. வேறு லெவல் தான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட ஃபேவரட் டீமன் என்னன்றதையும் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.